தமிழ்நாட்டு மக்கள் நினைவுக்கானாக்கா ரீசெண்டா ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது என்ன அப்படின்னா சிறப்பு போட்டி தேர்வு அப்படின்னு சொல்லிட்டு பிப்ரவரி மாசம் டிஎன்பிஎஸ்சி ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்க. அந்த எக்ஸாம்ல ஜெனரல் ஸ்டடீஸ் 75 கேள்விகள் நான் ஆன்சர் கீஸ் டிஸ்கஷன் பண்ணியிருந்தேன். சரியா? அந்த டிஸ்கஷன் அப்ப ஸ்டார்டிங்ல இந்த 75 கேள்விகள் ஒரு 60 கேள்வி ஈஸி தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதான் நான் செஞ்ச முதல் தப்பு போல. ஏன் அப்படின்னா அந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சார் நான் ஸ்கூல் புக் ஃபுல்லா படிச்சேன், ஆனா அந்த கேள்விலாம் பாக்குறப்ப ஸ்கூல் புக்ல படிச்ச மாதிரியே தெரியலையே, இதெல்லாம் உண்மையிலே ஸ்கூல் புக்ல இருக்கதா செய்தா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லியிருந்தீங்க. இது பெரும்பாலும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் டெஸ்ட் எழுதுறப்ப இந்த மாதிரி ஒரு ஃபீல் பண்ணிருப்பீங்க. நான் நிறைய படிச்சேன் ஸ்கூல் புக்கை, இந்த லெசன்லாம் படிச்சேன், ஆனா அந்த கேள்வி ஸ்கூல் புக்ல இருக்கிற மாதிரியே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தோணும். அதே வீடியோல ஒரு படி மேல போயிட்டு சில ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி சொல்லியிருந்தாங்க என்ன அப்படின்னா 11th 12th படிக்கணுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க. இந்த கேள்வியை பாக்குறப்ப எனக்கு அதிர்ச்சியா தெரியல. ஏன் அப்படின்னா இதை விட ஒரு படி மேல போயிட்டு சில ஸ்டூடெண்ட்ஸ் மொத்த ஜிஎஸ் நான் விட்டுட்டு போலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? இல்லைன்னா பாதி ஜிஎஸ் நான் விட்டுட்டு போயிடுவேன், இல்லாட்டினா இந்த ஜியோகிராஃபி இந்த அப்புறம் என்ன இந்த சயின்ஸ் இதெல்லாம் சும்மா அவங்க பார்த்துட்டு மீதி எல்லாமே சும்மா படிச்சுட்டு போவேன். அப்படிதான் ஜிஎஸ் இந்த மைண்ட்ஸ்ல தாங்க தமிழ்நாட்டில் பாதி பேர் இருக்கீங்க. ரைட்டா? முழுக்க முழுக்க தமிழ் மேத்ஸ் நல்லதுதான். ஏன்னா கிளியர் பண்ண போறாங்க எல்லாமே தமிழ் மேத்ஸ் தான் சொல்றாங்க. ஆனா தமிழ் மேத்ஸ் படிச்சா 125 கேள்வி தானே வரும். கிளியர் பண்ணவங்க எல்லாமே 170 மேல எடுத்திருக்காங்களே. அப்ப ஜிஎஸ் படிச்சிருக்காங்க அர்த்தம். அப்ப நீங்க ஜிஎஸ் ஏதோ ஏளனமா பாக்குற மாதிரி தான் தெரியுது பொறுத்த வரைக்கும். நானும் இப்ப பாக்குறேன், எங்க பார்த்தாலும் தமிழ் 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 தான் இருக்கு. நம்மளும் தமிழ் நம்ம சேனல்ல போட்டு தான் இருக்கோம் வீடியோஸ், நம்ம தமிழ் தான் கான்சென்ட்ரேட் பண்றோம். புது சிலபஸ்னால மாற்ற கருத்து இல்ல. ஆனா அங்க ஜிஎஸ் இருக்கு, அதுல பாலிட்டி இருக்கு, எக்கனாமிக்ஸ் இருக்கு, யூனிட் 6 இருக்கு. அதையும் நம்ம பார்த்து ஃபுல்லா மைண்ட் செட் ஆக வேண்டியது அவசியம். சோ பேரலலா அதாவது தமிழ் மேத்ஸ் ஜிஎஸ் மூணுமே சரிசமமா கொண்டு போனாதான் அவன் பாஸ் பண்ண முடியும். ரைட்டா? அதையும் சொல்லிக்கிறேன். அதனால 11th 12th படிக்கணுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எதை வச்சு கேக்குறீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட்னு சொல்லியிருக்காங்களே, அதை வச்சு தான் கேக்குறீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க தவறா கொஞ்சம் ஒரு விஷயம் புரிஞ்சுட்டீங்க. அது என்ன அப்படின்னா இதை நான் முன்னாடியே நிறைய வாட்டி போட்டு உடைச்சதுதான், போட்டு சொன்னதுதான், நிறைய பேர் சொன்னதுதான். டிஎன்பிஎஸ்சியோட டெஃபினிஷன் நல்லா புரிஞ்சுங்க. ரைட்டா? அதாவது 11th எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் சொல்லிட்டு சிலபஸ்ல போட்டிருக்காங்களே, அதுக்கு டிஎன்பிஎஸ்சி என்ன சொல்றாங்கன்னா எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட்னா என்னன்னு சொல்றாங்கன்னு ஃபர்ஸ்ட் டிஎன்பிஎஸ்சியோட டிக்ஷனரியை ஃபர்ஸ்ட் படிங்க. என்ன சொல்றாங்கன்னா ஜெனரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் 11th 12th தான் நாங்க பாதி இது கேட்போம். இது எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட்குள்ள தான் நீங்க புரிஞ்சுக்கணும். எஸ்எஸ்எல்சினா 10th புரிஞ்சுக்க கூடாது. எஸ்எஸ்எல்சினாலே 12th வரைக்கும் நீங்க புரிஞ்சுக்கணும். ரைட்டா? அதே மாதிரி தமிழை பொறுத்த வரைக்கும் நாங்க அவுட் சோர்ஸ்ல கேட்போம், ஆனா அதையும் நீங்க எஸ்எஸ்எல்சி தான் புரிஞ்சுக்கணும் சொல்லிட்டு டிஎன்பிஎஸ்சி சொல்றாங்க. சரியா? அவங்களை எதிர்த்து எதுவும் கேள்வி கேட்க முடியாது. ஏன் அப்படின்னா அவங்க எஸ்எஸ்எல்சிக்கு டெஃபினிஷனே இதா சொல்றாங்க. ஏன்னா எஸ்எஸ்எல்சினா என்ன, டிஎன்பிஎஸ்சி என்ன சொல்றாங்கன்னா 11th 12th தான் எஸ்எஸ்எல்சிங்கிறாங்க. தமிழை பொறுத்த வரைக்கும் எஸ்எஸ்எல்சினா என்ன டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு கேட்டாங்கன்னா அதையும் தாண்டி வெளில போய் எங்கேயாவது நூலாசில இருந்து கேள்வி எடுத்து அது பேர் தான் எஸ்எஸ்எல்சிங்கிறாங்க. இதெல்லாம் கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த புரிதல் எஸ்எஸ்எல்சிக்கான புரிதல் அப்படிதான் சொல்றாங்க. டெஃபினிஷன் அவங்களோட டிக்ஷனரி அதான் இருக்கு. அவன் கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த கொஸ்டின் பேப்பர்ல நான் பார்த்துட்டேன் 2019 2020 2021. அப்ப கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் டிஎன்பிஎஸ்சியோட டெஃபினிஷன் என்ன அப்படின்னா அவங்க டிக்ஷனரியில கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் 2025 வாழ்ந்துட்டு இருக்கோம்னா 2025 கேட்கறது பேர் கரண்ட் அஃபேர்ஸ் இல்ல. நம்ம வாழ்ந்துட்டு இருக்க வருஷம் இல்ல. சரியா? வாழ்ந்துட்டு இருக்க வருஷத்துல இருந்து ஒரு 6 வருஷம் 7 வருஷம் கடந்த காலத்துக்கு போகணும். அந்த கடந்த காலத்துக்கு பேர் தான் கரண்ட் அஃபேர்ஸ். சோ கரண்ட்னாலே கடந்த காலம்னு அர்த்தம். ரைட்டா? அப்ப நம்ம 2019 20 21 22 23 24 சொல்லிட்டு கடைசி ஒரு 7 வருஷம் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும். இது இப்படிதான் இந்த கொஸ்டின் பேப்பர் பார்த்தா அப்படிதான் தெரியுது. ரைட்டா? இதை முன்னாடி உங்களுக்கு நிப்பாட்டிடுறேன். அதனால இனிமேட்டும் 11th 12th படிக்கணுமா, தமிழ்ல வெளில போய் படிக்கணுமா இதெல்லாம் கேட்டுட்டு இருக்காதீங்க. ஏன் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி அதான் சொல்லிட்டாங்க. ரைட்டா? எஸ்எஸ்எல்சினா இதான் படிக்கணும்னு சொல்லிட்டாங்க. அதனால நீங்க அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல தான் நீங்க எக்ஸாம்க்கே போகணும் படிச்சுட்டு. அதே மாதிரி இந்த கொஸ்டின்ல இதெல்லாம் ஸ்கூல் புக்ல பார்த்த மாதிரியே இல்லைங்கிறீங்க. சும்மா ஒரு சாம்பிளுக்கு ஒரு 5 கொஸ்டின் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்க என்னெல்லாம் செய்யணுங்கிறத சொல்றேன். இப்போ இந்த கொஸ்டின் எடுத்துங்க. அந்த கொஸ்டின் பேப்பர்ல ஸ்டாக்ஹோம் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின். இதுக்கு நான் ஆன்சர் கீஸ் ஆன்சரை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் எலிமினேஷன்ல தூக்கிடலாம்னு சொன்னேன். 1972 தூக்கியிருப்பீங்க. ஆனா இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்ல எங்க இருக்கும் அப்படின்னா 9th ஜியோகிராஃபி. சரியா? 9th ஜியோகிராஃபில மனிதனும் சுற்றுச்சூழலும் அப்படிங்கிற டாபிக்ல இந்த பாக்ஸ்ல இருக்கும். 1972 ஸ்டாக்ஹோம் மாநாட்டில் மனிதன் சுற்றுச்சூழல் அப்படியே எடுத்து கொஸ்டினா வச்சுட்டாங்க. ரைட்டா? இது சிலபஸ்ல சுற்றுச்சூழல்ங்கிற டாபிக் உள்ள வருது. நம்ம ஜியோகிராஃபினால 10th ஃபுல்லா படிச்சிருப்போம். ஜியோகிராஃபினால 10th. ரைட்டா? இப்ப நீங்க கொஞ்சம் கவலைப்படாதீங்க. சரியா? ஐயோ படிக்கலையே, ஐயோ போச்சே, என்ன அது இது இப்படி டிஎன்பிஎஸ்சி கவலைப்படாதீங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க. ரைட்டா? கொஞ்சம் பொறுமையாவே இருங்க. 10th ஜியோகிராஃபி ஃபுல்லா படிச்சிட்டோம். ரைட்? இல்லனா நீங்க ஃப்ரெஷரா இருக்கீங்களா, இனிமே தான் ஸ்டடி பிளான்ல வரும், படிக்க போறோம். சரி படிக்கிறப்ப 9th ஜியோகிராஃபியும் படிச்சிடுவோம், என்ன அப்ப அவ்வளவுதானே மைண்ட் செட். ரைட்டா? அதை விட்டுட்டு ஐயோ இப்படி இருக்கே
கொஞ்சம் பொறுமையா நிதானமா எது படிச்சோம் நிம்மதி அடையணும், எது படிக்கல போய் படிக்கணும், எது படிச்சோம் நிம்மதி அடையணும், படிச்சது வந்துச்சா நிம்மதி அடையணும், எது படிக்கல ஓகே போய் படிச்சிடுவோம், அவ்வளவுதான். நிம்மதி படிக்கலன்னா படிச்சிடணும், அவ்வளவுதான். புத்திசாலித்தனத்தை மட்டும் தான் இங்க பயன்படுத்தணும். சும்மா மனசு கோவம் எமோஷன்லாம் இங்க வேலைக்கு ஆகாது. ரைட்டா? அதனால நல்லா புரிஞ்சுங்க அந்த விஷயத்தை. சரியா? நீங்க என்னையே ஃபாலோ பண்ணாதீங்க, நீங்களே உட்காந்து யோசிங்கிறேன். நீங்க நான் சொல்றதை கேட்காதீங்க. சரியா? நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நான் என்ன கத்துறீங்க அது ஊங்குறீங்க அப்படின்னு சொல்றீங்க. நான் வேணா கத்தவே இல்லை, நான் பொறுமையாவே சொல்றேன். சரியா? இது வந்து 9th ஸ்டாண்டர்ட்ல இருந்து கேட்டிருக்காங்க. நான் பொறுமையாவே சொல்றேன்னா என் வாய்ஸே அப்படிதான், அதனால கொஞ்சம் நான் பொறுமையாவே சொல்றேன். 9ஆம் வகுப்புல இருந்து இது கேட்டிருக்காங்க. என்ன இதுக்கான இந்த கொஸ்டின் வந்து 9ஆம் வகுப்புல இருந்து எடுக்கப்பட்ட கொஸ்டின் டிஎன்பிஎஸ்சி. இவங்க டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் 10th ஸ்டாண்டர்ட் ஜியோகிராஃபி தான் சிலபஸ்ல மெஜாரிட்டி நம்ம நம்பிட்டு இருக்கோம். ஆனா 9th படிக்கணும். இப்போ நான் பொறுமையாக தானே பேசுகிறேன். ரைட், ஓகே. இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்க, பொறுமையாகவே சொல்கிறேன். என்ன இப்போ லப்ரடர் கரண்ட், கெனரிஸு, ஒயாஷியோ, அலாஸ்கா, இந்த ஒரு கேள்வி டிஎன்பிஎஸ்சி கேட்டிருக்காங்க. எது இந்த எக்ஸாமில்? என்ன இந்த கொஸ்டின் எங்கேருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா, அதே 9th ஜியோகிராஃபியில் ஹைட்ரோஸ்பியர், அதாவது ஹைட்ரோஸ்பியர்னா என்ன, நீர்வியல், அந்த டாபிக்லேருந்து இந்த டேப்லெட் காலம்லேருந்து எடுத்திருக்காங்க. சரியா? இங்கே பாருங்க ப்ரூஃப் இருக்கு பாருங்க. லப்ரடர், கேனரி, அப்புறம் இந்த 2 மொத்தம் 4 எடுத்து அதை ஒரு கரெக்ட் சூஸ் த கரெக்ட் மாதிரி கேட்டிருக்காங்க. இருந்தாலும் இதுக்கு நான் ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட்ல நெகட்டிவ் எப்போவுமே ஆன்சராக இருக்காதுன்னு சொல்லி சொன்னேன். ரைட்டா? அதனால இந்த அலாஸ்கா தப்புன்னு சொன்னேன். அதே மாதிரி தான் தப்பாக இருந்து ஆன்சர் வந்து எது தப்புன்னு தான் கேட்குறாங்க. 1 and 4 ஆன்சர்னு வந்திருக்கு. ரைட்டா? ஒன்று உங்களுக்கு கான்செப்ட் நல்லா தெரிஞ்சா ஆப்ஷன் எலிமினேஷன் போயிடணும். இல்லை நான் மொட்டை மனப்பாடம் செய்வேன், நான் எதை கொடுத்தாலும் படிப்பேன் அப்படின்னா 9th புக் எல்லாத்தையும் படிக்கணும், 10th புக் எல்லா ஜியோகிராஃபியும் படிக்கணும். படிக்க ரெடியா இருந்தா கொத்தா படிக்கணும். இல்ல ஓரளவுக்கு இந்த கான்செப்ட் வச்சு நான் மேனேஜ் பண்ணுவேன் அப்படின்னா நீங்க ஆப்ஷன் எலிமினேஷன் போகணும். இல்ல அந்த ரூட் இல்ல நான் ரெண்டையும் பண்றேன் அப்படின்னா ரெண்டையும் பண்ணலாம். மெதுவாவே சொல்றேன். ரைட்டா? கத்தல, மெதுவாவே சொல்றேன். ஓகே. இப்போ அடுத்து இந்த கேள்வி எடுத்துக்குவோம். ஓகேவா? லூ, ஃபேன், சின்னுக் இதெல்லாம் வந்து நான் ஆப் கிளாஸஸ்ல நடத்துனது தான். சரியா? நான் கோட் ரிவிஷன்ல ஒரு தாள் சொல்லியிருப்பேன். அதை வச்சு நீங்க பிடிச்சாலே ஆன்சர் அடிச்சிடலாம். உலக சுற்றுச்சூழல் முக்கியத்துவம் கொடுத்த ஆண்டு 1970, 71, 72 சொல்லியிருப்பேன். அது மாதிரி தான் நீங்கள் ஸ்டாக்ஹோம் மாநாடு 72 அடிக்கலாம். இல்லை நடத்துனது தான். ரைட்டா? ஸோ இந்த கொஸ்டின்லாம் அப்படியே இருக்கு. லூனாலே தார் பாலைவனம் தெரிஞ்சாலே அடிக்கலாம். ஸோ இது எங்கேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா, அதே 9th ஜியோகிராஃபியில் அட்மாஸ்பியர்னு ஒரு டாபிக். சரியா? வளிமண்டலம், அதில் இங்கே இருக்கு பாருங்க. அப்படியே இதுல வந்து ஒரு 4 எடுத்து கேட்டிருக்காங்க. சரியா? இங்கே இருக்கு. இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்க, வேரியபிள் கேஷ் ரிசர்வ், மாறும் ரொக்க இருப்பு விகிதம். நான் என்ன சொல்லியிருப்பேன், பணவியல் கொள்கையினாலே ஜேஎம் கீன்ஸ் அடிச்சிருங்கன்னுவேன். அப்ப இதை நீங்க படிக்கலாம்னா கூட ஜேஎம் கீன்ஸ் தான் ஆன்சர். சரி, ஓகே. எங்க இருந்து கேட்டிருக்காங்க பார்ப்போம். அதே இது வந்து எங்கன்னா 12th எக்கனாமிக்ஸ் புக்ல மானிட்டரி எக்கனாமிக்ஸ் பணவியல்னு ஒரு டாபிக். அதுல இங்க இருக்கு பாருங்க, மாறும் ரொக்க இருப்பு விகிதம் என்பது பணவியல் கொள்கையின் ஒரு கருவி. இதனை முதலாக கீன்ஸ் பரிந்துரைத்தார். கேட்டு தானே? நம்ம எதுவும் தானே பேசுறேன். கரெக்டா ப்ரூஃப் இருக்கா? ரைட்டா? இப்போ நம்ம இதை படிக்கலையா? ஓகே. இங்க ஒரு லைன்ல இருந்து கேட்குறாங்களா? அப்போ ஒவ்வொரு லைனும் படிச்சிடும். அவ்வளோதானே இங்கே மேட்ரு. அவ்வளோதானே மேட்ரு. கவலைப்படணுமா? தேவையில்ல. ரைட், ஓகே. இப்போ அது இல்லாமல் ஆப்ஷனல் எலிமினேஷனில் தூக்கிடலாம். இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க, தீவிர தன்னிறைவை வேளாண்மை, தோட்ட வேளாண்மை. இது அப்படியே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஜியோகிராஃபி 10th ஸ்டாண்டர்டில் தமிழ்நாடு ஜியோகிராஃபியில் கீழே இங்கேருந்து கேட்டிருக்காங்க. தோட்ட வேளாண்மை என்பது மேற்கு மற்றும் கிழக்கு தொடர்ச்சி மலைச்சரிவுகள் இருக்கும். கலப்பு வேளாண்மை என்பது காவிரி மற்றும் தென்பெண்ணை ஆற்றுப்படுகள். அப்படியே கேள்வி. இதெல்லாம் படிக்கலாம்னா கூட தோட்டம்ங்கிறது எப்பவுமே மலைச்சரிவுல தான் தோட்டத்தை நிறைய பார்த்துருப்போம். அப்படி வச்சு அடிக்கலாம். சரியா? ஸோ ஒன்று நீங்கள் மனப்பாடத்தில் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாக ஒரே நேரத்தில் மனப்பாடம் செய்ய தயாராக இருக்கணும். இல்லை கான்செப்டில் ஸ்ட்ராங்காக இருந்தீங்க அப்படின்னா கான்செப்டை படித்து ஓரளவுக்கு உங்களால் ஆன்சரை அடிக்க தெரியணும். ரெண்டுலுமே ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா மொத்தமாகவே மார்க்கை தூக்கணும். ரைட்டா? ஸோ மொத்தமாக நான் சொல்லிட்டேன். கிளியராக இருக்கா? இப்போ இந்த கொஸ்டினை பாருங்க, இந்திய தண்டனை சட்டம் 1860. இது ஈஸி தான், ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். இதுக்கான ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா இது மாதிரி எல்லா கேள்விகளுக்கும் நான் ப்ரூஃப் தயார். நான் இதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமான கேள்விகள் அதை மட்டும் எடுத்துட்டு வந்திருக்கேன். ரைட்டா? ஸோ அதுக்கான பாருங்க 10th சோஷியலில் இந்த பாடத்தில், அதாவது இந்த சமூக சமய சீர்திருத்த இயக்கம் அந்த பாடத்தில் இங்கே கொடுத்துருக்காங்க. 1860 முதல் முறையாக திருமண வயது சட்டம் ஏற்றப்பட்டது. ஆக ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் காரணம் சொல்லி. ரைட்டா? அதை இந்த கேள்வி பாருங்க, ST1, ST2, ST3, ST4 இது எங்கே இருக்குது அப்படின்னா 11th எக்கனாமிக்ஸில் இந்திய பொருளாதாரம் மேம்பாடும் அப்படிங்கிற டாப்பிக்கில் இங்கே இருக்குது. ரைட்டா? பிஸ்வஜித் குஹா. இது நம்ம தெரியலனா கூட ஈஸியாக அடிக்கலாம். எப்படி அடிக்கலாம் அதை தான் நான் சொல்லியிருப்பேன். எங்க இந்த மஹபூபுல்லாக்கு அமர்த்தியா சர்னு ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸை உருவாக்குனவங்க. அவங்க 2 பேரும் ஆன்சர் வர மாட்டாங்க. மாரிஸ் டி மாரிஸ் ஃபிசிக்கல் குவாலிட்டி ஆன்சர் வர மாட்டாங்க. ஸோ அப்போ இவரை தான் ஆன்சராக இருப்பாங்க. நீங்கள் புக்கை படிக்கலாம்னா கூட இந்த 4 ஆப்ஷனில் கேள்விப்படாதது எது அப்படின்னா இதுதான். ஸோ அப்போ அதை ஆன்சர் அடிச்சிடலாம். ஸோ தெளிவாக இருக்குல்ல? ஓகே தானே? அப்போ படித்ததை வந்துச்சுன்னா நம்ம திருப்தியாக ரிவிஷன் செஞ்சிடணும். படிக்காதது வருது அப்படின்னா
அதை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா படிச்சு அதுக்கு ஆன்சர் பண்ணணும். அவ்வளவுதான் இங்க மேட்ரு. சரியா? நம்ம வந்து கோவப்படுறதோ இல்ல எமோஷன் ஆகிறதோ இங்க மேட்ரு இல்லை. சரியா? இப்போ நான் உங்களுக்கு ஒரு ப்ரூஃபோட காட்டுறேன். சரியா? இப்போ இந்த கொஸ்டின் எடுத்துக்குவோம். இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் இந்த கொஸ்டினை கொஞ்சம் படிங்க. இது ஸ்கூல் புக்கா இல்லையான்னு மட்டும் நீங்க சொல்லுங்க. ஓகேவா? உங்களுக்கு பாஸ் பண்ணி உங்களுக்கு 10 செகண்ட் டைம். 10 செகண்ட்ல இந்த கொஸ்டினை படிங்க. இந்த கொஸ்டின் வந்து ஸ்கூல் புக்ல இருந்து நான் எடுத்திருக்கேனா இல்லையான்னு மட்டும் நீங்க கண்டுபிடிங்க. டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஓகே, டைம் முடிஞ்சிச்சு. 10 செகண்ட் பாஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போ பாருங்க, நன்கு வளர்ந்த நாடுகளில் விவசாயத்தில் ஈடுபட்டுள்ள உழைப்பாளர் குழுவின் பங்கு சிறியதாகவும் தொழில் மற்றும் சேவை துறைகளில் ஈடுபட்டிருக்கும் உழைப்பாளர் குழுவின் பங்கு பெரியதாகவும் இருக்கும். வேலைவாய்ப்பு முறை ஒரு நாட்டிலிருந்து மற்றொரு நாட்டிற்கு மாறுபடும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரைட்டாங்க? இப்போ இந்த கூற்றுக்கு சரியான காரணம் இதுவான்னு கேட்குறாங்க. என்ன இப்போ நீங்க படிச்சு பார்த்தீங்கனாலே என்ன சொல்றாங்கன்னா, வளர்ந்த நாடுகளில் என்ன விவசாயத்துறை இருக்குல்ல, அதாவது விவசாயத்துறையில் ஈடுபடுறவங்க கம்மியா இருப்பாங்க. தொழில் மற்றும் சேவை தொழில் ஈடுபடும் உழைப்பாளர் குழுவின் பங்கு அதிகமாக இருக்குங்கிறாங்க வளர்ந்த நாடுகளில். காரணம் என்னன்னா, வேலைவாய்ப்பு முறை ஒரு நாட்டிலிருந்து மற்றொரு நாட்டுக்கு மாறுபடும். ஆமா, ஒரு நாட்டிலிருந்து மற்றொரு நாட்டுக்கு வேலைவாய்ப்பு முறை மாறுபட தானே செய்யுது. அதனால தானே அக்ரிகல்ச்சர் விவசாயத்துறையில கம்மியா இருப்பாங்க. சேவை மற்றும் அமெரிக்காலலாம் பார்த்தீங்கன்னா விவசாயத்துறையில கம்மியாக தான் வேலை பார்ப்பாங்க. சேவை மற்றும் தொழில்துறையில அதிகமாக மக்கள் வேலை பார்ப்பாங்க. அப்பனா நம்ம புரிஞ்சுக்கணும். ரைட்டா? இந்த கூற்றுக்கு சரியான காரணம் தான் சொல்லிட்டு. சரி, இது நீங்க ஸ்கூல் புக்ல இருக்கா இல்லையான்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. ரைட்டா? இது எங்க படிச்சிருக்கோம்னு சொல்லிட்டு நானே காட்டுறேனே. நான் தான் அந்த கொஸ்டின் எடுத்தேன், நான் காட்டுறேன். டிஎன்பிஎஸ்சி இப்படி தான் யோசிப்பாங்க, நான் சொல்றேன். ரைட்டா? 9th எக்கனாமிக்ஸ், 9th சோஷியல்ல, 9th சோஷியல் சயின்ஸ்ல, ரைட்டா, எக்கனாமிக் எம்ப்ளாய்மெண்ட் வேலைவாய்ப்புன்னு ஒரு டாபிக். அதுல இங்க பாருங்க, வேலைவாய்ப்பு முறைகள் நாட்டுக்கு நாடு மாறுகின்ற போதிலும் இந்தியா போன்ற வளரும் நாடுகளில் உழைப்பாளர் குழு பெரும் பகுதி முதன்மை தொழிலிலும் சிறிய குழுக்கள் 2ஆம் 3ஆம் நிலை தொழிலிலும் ஈடுபட்டிருப்பதை காணலாம். நன்கு வளர்ந்த நாடுகளில் விவசாயத்தில் ஈடுபட்டுள்ள உழைப்பாளர் குழுவின் பங்கு சிறியதாகவும் தொழில் மற்றும் சேவை துறைகளில் ஈடுபட்டிருக்கும் உழைப்பாளர் குழுவின் பங்கு பெரியதாகவும் இருக்கும். இதை வந்து நான் கூற்றா கொடுத்துட்டு இது காரணம் மேல கதை கொடுத்தேன். கட்டுதான், இப்படிதான் கொடுத்தேன். அப்ப இங்க இருக்கக்கூடியதானே அது. ஆனா அந்த நேரத்துல பாக்குறப்ப அது படிக்காத மாதிரி தான் இருக்கும். ஆனா அது எடுத்து அது இருக்கிறப்ப பார்த்தா நம்ம வந்து படிச்சதுதான் அது. சரியா? ஆனா வித்தியாசமா அதை கேட்டிருக்காங்க. அப்ப நமக்கு ஏன் வந்து ஒண்ணு நீங்க வந்து தமிழை படிக்கிறப்ப ஜிஎஸ் மறக்கும், ஜிஎஸ் படிக்கிறப்ப தமிழ் மறக்கும். ஏன்னா அவ்வளோ படிக்க வேண்டியது இருக்கு. தமிழ்ல எல்லாமே கான்செப்ட் தானே சார்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்றாங்க. அது அப்படி சொல்லாதீங்க. ஏன் அப்படின்னா தமிழை பொறுத்த வரைக்கும் 50% மனப்பாடம் தான் செய்யுது. இந்த லகர லகர நகர நகரெல்லாம் மனப்பாடம் செய்யணும். ஓரெழுத்து ஒரு மொழி மனப்பாடம் செய்யணும். ஒரு சொல் பல பொருள் மனப்பாடம் செய்யணும். சொல்லும் பொருளும் மனப்பாடம் செய்யணும். கலை சொற்கள் மனப்பாடம் செய்யணும். மொழிபெயர்ப்பு மனப்பாடம் செய்யணும். இலக்கணம்ல இந்த வேர்ச்சொல்லு, வினைமுற்று, வினையாளனை பேர், பெயர் சொல்லு, ஆகு பெயரு, இது இருக்குல்ல, இது தன்வினை, பிறவினை, செய்வினை, இந்த இது கோடிட்ட இடங்கள். ரைட்டா? இது 3 மட்டும்தான் கான்செப்ட். மீதி எல்லாமே நானும் பார்த்துட்டேன். ஒரு 2 யூனிட் தவிர மீதி எல்லா யூனிட்டும் நான் கிளாஸே முடிச்சிட்டேன் ஆப்பில். அது நான் யூடியூப்ல ஒவ்வொன்றா நான் கொண்டு வந்துட்டு இருக்கேன். ரைட்டா? நான் 70 கேள்வி முடிச்சிட்டேன். நான் பார்த்த வரைக்கும் சொல்றேன். என்ன 50% மனப்பாடம் தான் பண்ற மாதிரி இருக்கு. ஏன்னா நம்ம மேலோட்டமா பாக்குறப்ப இலக்கணம் கான்செப்டா இருக்கேன்னு தெரியுது. ஆனா உள்ள போய் பார்த்தா மனப்பாடம். அப்ப அங்கேயும் உங்களுக்கு டைம் போகுது. அப்புறம் இங்கேயும் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறப்ப டைம் போகும். அதனால உங்களுக்கு அந்த ஃபீலிங்ஸ் வரும், என்ன இது பார்க்காத மாதிரி தெரியுதுன்ட்டு. ஏன்னா நீங்க இந்த புது சிலபஸ்னால தமிழ் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்றதுனால உங்களுக்கு வந்து எக்கனாமிக்ஸ்னாலே ஒரு 11th 12th அப்படி மேலோட்டமா தானே பார்ப்போம். அது படிச்சாச்சு அப்படிங்குவோம். சரியா? ஆனா உள்ள ஒவ்வொரு லைனா படிச்சு பார்க்குறப்பதான் நமக்கு ஒரு புரிதலே வரும். ரைட்டா? ஸோ அதனால நான் ஒன்றும் கிளியரா தானே சொல்றேன். ஒன்றும் பெருசா ஆரவாரெல்லாம் போடல. நான் கிளியரா நீட்டா மற்றவங்க பேசுற மாதிரி தானே பேசுறேன் இப்போ. ரைட்? ஓகே. ஸோ ஓகே, இந்த இதுல இருந்து நான் எடுத்தேன். சரி, இந்த கேள்வியை பாருங்க. இது வந்து ஸ்கூல் புக்ல இருக்கா இல்லையான்னு யோசிங்க. உங்களுக்கு 10 செகண்ட் டைம். பின்வரும் கூற்றுகளில் எது தவறானது? அம்பேத்கர் காப்பீட்டுத் துறையின் பொது தனியார், டைம் முடிஞ்சு. ஓகேவா? அம்பேத்கர் காப்பீட்டுத் துறையின் பொது தனியார் கூட்டாண்மை முறையை ஆதரித்தார். அம்பேத்கர் advocated the public private partnership mode of insurance sector. அதாவது பொதுத்துறையும் தனியார் துறையும் கூட்டாண்மையா இருக்கக்கூடியது. அதுதான் அந்த முறையில் ஒரு காப்பீடு இருக்க வேண்டும், காப்பீடு நிறுவனம் இயங்க வேண்டும் சொல்லிட்டு அம்பேத்கர் வந்து தீர்மானிக்கிறான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட், நேரு ஜனநாயக சோசியலத்தின் எழுச்சி இல்லாமல் அறிவியல் சோசியலத்தை வலியுறுத்தினார். இது செகண்ட் ஸ்டேட்மெண்ட். மூணாவது ஸ்டேட்மெண்ட், ஜேசி குமரப்பா கிராமப்புற விவசாயத்தின் மேம்பாட்டிற்காக இந்திய திட்டக்குழுவில் பணியாற்றினார். இது ஸ்கூல் புக்கில் இருக்கா இல்லையா? உங்களுக்கு படிச்ச மாதிரி தெரியும், ஜேசி குமரப்பா, நேரு, அம்பேத்கர். ஏன்னா ஆனால் கரெக்டாக இந்த ஸ்டேட்மெண்ட்டே இருக்குமான்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாது. ஆனால் அங்கே தான் நீங்கள் புத்திசாலித்தனமாக யோசிக்கணும். இது ஸ்கூல் புக்லேருந்து எடுத்தது தான். ரைட்டா? நல்லா பாருங்க. ஓகே, நல்லா பாருங்க. நேருவை பொறுத்த வரைக்கும்
ஓகே. நேருவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டேட்மெண்ட் இருந்துச்சா? அதில் என்ன இருந்துச்சு? நேரு ஜனநாயக சமதர்மத்தை விட அறிவியல் சமதர்மத்தை ஆதரித்தான்னு சொல்லிட்டு இருந்துச்சு. இங்க பாருங்க, சமதர்மம் என்பது இந்தியாவுக்கு, இது நேருவோடது, நேருவின் மிகப்பெரிய பங்களிப்பாகும். அவர் நம் இந்தியாவை சமதர்ம சமூகமாக கட்டமைக்க விரும்பினார். ஆனால் நேருவின் சமதர்மம் என்பது ஜனநாயக சமதர்மம் ஆகும். சரியா? ஆனா நேரு சயின்டிபிக் சோசியலிசமும் ஆதரிச்சார். இங்க பாருங்க, நேரு எப்போதும் அறிவியல் மனப்பான்மையோட இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நீங்க அந்த ஸ்டேட்மெண்ட்ல நான் என்ன ட்விஸ்ட் வச்சேன் அப்படின்னா, அவர் சயின்டிபிக் சோசியலிசம் ஆதரிச்சார் அப்படிங்கிற பாப்பீங்க, கரெக்ட் தான் யோசிப்பீங்க. ஆனா அதே கேள்வியில பாருங்க, ஜனநாயக சோசியத்தின் எழுச்சி இல்லாமல் நான் சொல்லியிருக்கேன். அப்ப இது தப்பு. ரெண்டுமே ஆதரிச்சார். ரைட்டா? அப்ப ஸ்கூல் புக் தான் லைட்டா ஒரு ட்விஸ்ட் வச்சா. அப்ப ஒண்ணு நீங்க அதை படிச்சிருக்கணும், இல்லைன்னா நேரோட கேரக்டர் தெரிஞ்சுக்கணும். நேருவோட அவரோட கேரக்டர், அவரோட குணமே தெரிஞ்சிருந்துச்சுன்னா இது ஈஸியா அடிப்பீங்க. என்னப்பா அது, நேரு எப்பவுமே டெமோக்ராசி ஜனநாயகம் பேசக்கூடியவர், அவரை போய் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க, தப்பாச்சே அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பீங்க. ரைட்டா? அப்ப நேரு ஜனநாயக சோசியத்தின் எழுச்சி இல்லாமல் பார்க்குறப்பவே உங்களுக்கு தப்புன்னு தோணும். நீங்க ஸ்கூல் புக்ல படிக்கணுமா படிக்கலாம் தேவையில்லை. ஏன்னா நேருங்கிறவர் யாரும் உங்களுக்கு தெரிஞ்சாலே போதும். அதுமாதிரி அம்பேத்கரை பாருங்க, அம்பேத்கர் காப்பீடு துறையின் தனியார் மற்றும் பொது மற்றும் தனியார் கூட்டாண்மை, பொதுத்துறை தனியார், பப்ளிக் பிரைவேட்டும் பார்ட்னரோட இயங்கணும்னு சொல்லிட்டு அம்பேத்கர் யோசிச்சிருப்பாரா? அப்படின்னு தான் எல்ஐசி 1956 வந்துச்சு. முழுக்க கவர்மெண்ட் செக்டரா தான் வந்துச்சு. அம்பேத்கர் வாழ்ந்த காலம் தானே அது. அப்படி யோசிச்சிருப்பாரா? யோசிங்க. அம்பேத்கரை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் சோசியலிசம், ஒரு கால் மார்க்ஸோட குணம் கொண்டவர் தான், அப்படிதான் வச்சுக்கலாம். அப்படி இருக்கிறவர் யோசிச்சிருப்பாரா? ஸோ ஒன்று, இது அப்படியே நான் கேள்வியில் கீழே இருக்கு. இங்க பாருங்க, அம்பேத்கர் இருக்காரா? எங்க அம்பேத்கர் இங்க சொல்றாரு பாருங்க, ஒரு ஓகே என்றும் அங்கே பாருங்க, இங்க அம்பேத்கர் சொல்ற, அரசே காப்பீடு வணிகம் செய்ய வேண்டும் என விரும்பினார். அனைத்து மக்களும் கட்டாயமாக காப்பீடு வசதி அளிக்க வேண்டும் என்று கூறினார். காப்பீடை பொறுத்த வரைக்கும் அம்பேத்கர் அரசே எடுத்துன்னு சொல்லியிருக்காரு. தனியாரும் அரசும் பாதி பார்ட்னர்ஷிப்ல இயங்கணும்லாம் அம்பேத்கர் சொல்லல. ஒண்ணு நீங்க அதை படிச்சிருக்கணும், இல்லைன்னா அம்பேத்கர் பத்தி அம்பேத்கரோட கேரக்டர் தெரிஞ்சுக்கணும். ரைட்டா? சரி, ஒன்று கான்செப்டா நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும், இல்லை நீங்க அதை மனப்பாடம் பண்ணியிருக்கணும். ஜே.சி. குமரப்பா கிராமப்புற விவசாயத்தின் மேம்பாட்டுக்காக இந்திய திட்டக்குழுவில் பணியாற்றினார். இதுவும் அப்படியே ஸ்கூல் புக்ல இருக்கு, ப்ரூஃப் கீழே இருக்கு. ரைட்டா? கிராமப்புற விவசாயத்துக்காக பணியாற்றினார். ஆனால் கரெக்டாக அதை படிச்சோமான்னு உங்களுக்கு எக்ஸாம்ல தெரியாது. ஏன்னா நீங்க தான் நிறைய படிச்சிருப்பீங்களா, கரெக்டாக அந்த 3 லைன் மட்டும் தெரியுமா? மனிதனால இது சிந்திக்கவே முடியாது. சரியா? ஏன்னா தமிழ் அவ்வளோ படிச்சிருப்போம், இங்கே மனப்பாடம் பண்ணியிருப்போம், இங்கிட்டு இது படிச்சிருப்போம், மேத்ஸை போட்டு பார்த்துருப்போம். கரெக்டாக இந்த ஜே.சி. குமரப்பா சொன்ன அந்த கரெக்டாக அந்த 2 லைனை அப்படியே கொத்தா தூக்க முடியாது. இருந்தாலும் யார் தூக்குறாங்களோ அவங்க வேலை கிடைக்குது. அப்படிதான் இந்த போட்டி இருக்கு. போட்டி உலகம் அப்படிதான் இருக்கு. காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்னா அதான் சொல்லுது. ரைட்டா? ஸோ அப்போ நம்ம அவ்வளோ படிக்க வேண்டியது இருக்கு. இல்லைன்னா அந்த தமிழை கூட எலிஜிபிலிட்டியா பேப்பராக மாற்றிட்டா கூட ஜிஎஸ்சி மேத்ஸி நம்ம பொறுமையாகவே படிக்கலாம், தமிழை எலிஜிபிலிட்டியாக மாற்றினா கூட. சரியா? இருந்தாலும் 2025 ஸ்கோரிங் பேப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் மாற்றுவாங்களா என்னன்னு தெரியல. ஓகே, அடுத்து. ஸோ அப்போ பாஸ் ஆவதற்கு செய்யக்கூடாதது என்ன? இது நிறைய வாட்டி சொல்லிட்டேன். சரியா? நான் இன்னொரு வாட்டி கடைசியாக சொல்லிடுறேன். நான் படித்ததா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கக்கூடாது. இதான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன். சரியா? நான் படித்த 100 அப்படியே வந்துடணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. ஏங்க இப்போ தமிழ் இருக்கு, ஏன்னா தமிழில் சிலபஸ் அடிப்படையில் எங்கெங்கெல்லாம் எடுத்து எல்லாமே சேர்த்து மார்க்கெட்டில் நிறையா புக்கு வெளியிடுறாங்க. அதில் ஒவ்வொரு புக்கை பார்த்தீங்கன்னா சுமார் ஒரு 150 பேப்பரில் மொத்த தமிழும் முடியுது. அந்த 150 பேப்பருக்குள்ளார 100 கேள்வி வந்துடும்னா எல்லாமே அதை படிச்சிருவாங்க, எல்லாமே தெரியும், 100க்கு 100 எல்லாமே அடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா டிஎன்பிஎஸ்சி கொஞ்சம் வெளியில தானே போவாங்க. ஏன்னா என்னடா இது எல்லாமே எப்படியும் எல்லாமே அடிச்சிருவாங்க, என்னதான் செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஆனா அதையும் தாண்டி உள்ளுக்குள்ள இருந்து கஷ்டமா கேட்கலாம் டிஎன்பிஎஸ்சியால. அதையும் தாண்டி அதுக்கு எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட்னு சொல்லிட்டு வேற தூக்கிட்டு அவுட் சோர்ஸ்னு சொல்லிட்டு போட்டு போயிடலாம். ஆனா எஸ்எஸ்எல்சிக்குள்ள இப்படி குத்துருக்காதான் நம்ம கேள்வி கேட்கிறோம். டிஎன்பிஎஸ்சியை வெளில தான் போவாங்க. ஒரு கட்டத்தில் எல்லாமே படிச்ச மாதிரி ஆயிடுங்க. தமிழை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கும் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி ஆயிடுங்க ஒரு 5-6 மாசத்துல. அதுக்கப்புறம் என்னடா இது தமிழ் அப்படின்னு இருக்கும். அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் தமிழ் எலிஜிபிலிட்டி பேப்பராக மாற்றுவாங்க. நீங்கள் பாருங்க. ரைட்டா? இது மட்டும் போதுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறீங்க. அதாவது எப்போவுமே கேட்பீங்க, நான் ஏதாவது கொடுத்தா இந்த மட்டும் போதுமா சார், அது மட்டும் போதுமா சார், இது மட்டும் போதுமா சார், ஒரு 4 பேப்பர், இந்த 4 பேப்பர்லேருந்து ஒரு 2 கேள்வி வந்துருமா சார் அப்படின்ட்டு. இந்த குணம் பொதுவாக கிளியர் பண்ணுறவங்களுக்கு பெருமையாக இருக்காது. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் படித்து முடிச்சிடணும், ரிவிஷன் பண்ணிடணும், ஏதாவது தெரியாது இருந்துச்சா அதை எங்கன்னு தேடி படிச்சிடணும், அதையும் ரிவிஷன் பண்ணிடணும். அதுக்கு மேலே ஏதாவது டெஸ்ட்ல தெரியாது இருந்துச்சா அதையும் எங்கன்னு தேடி படிச்சிடணும், அதையும் ரிவிஷன் பண்ணிடணும். அவ்வளோதான். கிளியர் பண்ணுறவங்க இந்த ட்ராக்ல தான் போயிட்டு இருப்பாங்க. படிச்சா வருமா, அதை எடுக்கலாமா, அந்த புக்கை இதுக்குள்ள வந்துடுமா, இதுக்குள்ள கண்டிப்பா வருமா, அது வருமா அப்படின்னு சொல்ல கேட்க மாட்டாங்க. சரி, அதனால அந்த இதை விட்டுருங்க. மேலோட்டமா படிப்பது. இப்போ நான் மேலே காட்டினால ஜே.சி. குமரப்பா எல்லாமே நுணுக்கமாக இருக்கிறது.
நம்ம என்ன செய்யறோம்? இந்திய பொருளாதாரமா ஐந்தாண்டு திட்டம், இது முதல் ஐந்தாண்டு திட்டம் விவசாயம், ரைட் அப்படி மேலோட்டமா போறோம். சரியா? அதான் முக்கியமா நம்ம செய்யக்கூடிய தவறே அதான். நுணுப்பமா பார்க்கணும். அதான் முக்கியம். அது நீங்க நோட்ஸ் எடுத்து படிச்சாலும் சரி, ஸ்கூல் புக்கை படிச்சாலும் சரி. ஜிஎஸ்ஏ ஏளனமா பார்க்கறது, மொத்த ஜிஎஸ்ஏ ஏளனமா பார்க்குறாங்க. அது பாதி கூட்டம் இருக்கு. ரைட்டா? தமிழ் மேத்ஸ்லாம் படிச்சு ஜிஎஸ்ஆ இங்கே ஒரு 10 பேர் யாராவது வீடியோ போடுவாங்க, நானும் யாரை வேணா இருக்கட்டும், அப்படி இப்படி பார்த்துருவோம் அப்படின்ட்டு. நல்லா தெரிஞ்சுங்க. சரியா? நல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க. நீங்கள் ஸ்கூல் புக்கும் கையில் வச்சுருக்கீங்க, நீங்கள் நோட்ஸும் பார்த்துட்டு இருக்கீங்க, எல்லாம் செய்கிறீங்கன்னு வச்சுங்க. எல்லாமே இருந்தாலும் கூட உங்களுக்கு ஒரு அக்கறை இருந்தால் தான் பாஸ் பண்ண முடியும். அக்கறைனா ஜிஎஸ் மேலே, ஒவ்வொரு டாபிக் மேலே, ஒவ்வொரு நபர் மேலே அந்த கான்செப்டுவலாக ஒரு அக்கறை இருந்தால் தான் உங்களால் அந்த கேள்வியில் அடிக்க முடியும். சரியா? நான் போன வீடியோவில் அந்த ஆன்சர் கீஸ் வீடியோவிலேயே நான் உங்களுக்கு புரிய வைக்க வேண்டியது என்னவா இருந்துச்சு அப்படின்னா, நான் எனக்கு என்ன உங்களுக்கு புரிய வைக்கணும்னு நான் தோணி அந்த வீடியோ எடுத்தேன் அப்படின்னா, ஒவ்வொரு கொஸ்டின், அந்த கொஸ்டினோட கான்செப்ட், அந்த கொஸ்டினை எப்படி ஆப்ஷனை தூக்குறது, அந்த கொஸ்டினை எப்படி நினைக்கிறது, நான் சப்ஜெக்டுக்குள்ள மட்டும்தான் பேசினேன். சரியா? நீங்களும் அப்படிதான் பேசணும். எப்போ பார்த்தாலும் நம்ம 2 பேருக்கும் கனெக்ஷன் கொடுக்கக்கூடிய சப்ஜெக்ட். அதனால நீங்க சப்ஜெக்டை தாண்டி ஏதாவது பொருளி பேசுறீங்கன்னா அது வேஸ்ட் ஆஃப் டைம். சப்ஜெக்டுக்குள்ள மட்டும் தான் நம்ம 2 பேரும் பேசணும். சார் அந்த கொஸ்டின்ல இந்த இது எப்படி சார் அப்படி கேட்கணும். மொத்தமா என்ன சார் இப்படி இருக்கு, மொத்தமா போங்க சார், மொத்தமா இதெல்லாம் கஷ்டம் சார் அப்படி. எது ஈஸி, எது மீடியம், எது டிஃபிகல்ட், ஸ்பிளிட் பண்ணி தான் பேசணும், உடச்சு விட்டு பேசணும். ரைட்டா? சார் எனக்கு அந்த 7 கொஸ்டின் தெரியல, அது மட்டும் எங்க படிக்கணும்னு சொல்லுங்க, நான் அதை படிச்சிடறேன். அப்படி ஒரு பக்குவப்பட்ட மனசு வேணும். ஏன்னா அப்படிதான் கிளியர் பண்றாங்க, அதுக்காக சொல்றேன். டிப்ரெஷன், கோபம், குறை சொல்வது, ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் இருந்துச்சுன்னா உங்களால் கிளியர் பண்ண முடியாது. சரியா? கோபப்படுறது, குறை சொல்வது, ஸ்ட்ரெஸ் ஆகுறது, டிப்ரெஷன் ஆகுறது. ரைட்டா? நான் திரும்ப நான் சொல்கிறேன். சரியா? நான் எந்த வீடியோ போட்டாலும் எல்லா வீடியோவும் எடுத்து பாருங்க. எந்த வீடியோ வேணால் நீங்கள் எடுத்து பாருங்க. ரைட்டா? அந்த வீடியோவில் ஒன்று உங்களுக்கு ஒரு ஒட்டுமொத்த சப்ஜெக்டோட நாலேஜ் வந்திருக்கணும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஞானம்னாச்சும் வளர்ந்துருக்கணும். ஞானம்னா ஒரு விஷயத்தை புரிஞ்சு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியை நான் வளர்த்துருப்பேன். அப்படிதான் நான் வீடியோ போடுவேன். ரைட்டா? அதனால நீங்க எந்த வீடியோ போட்டாலும் என்ன கத்துற, இது பண்ற, அது பண்ற அப்படின்னா என் வாய்ஸ் அப்படிதான். அதனால தான். சரி, அதை நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா சரி, இப்போ நான் ஷட்டிலாக தானே பேசுகிறேன், அதனால உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதனால இந்த விஷயம்லாம் இல்லாமல் நீங்க ஒரு விஷயத்தை படிச்சிங்கன்னா கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும். ரைட்டா? ஸோ அதனால் நான் ஒட்டுமொத்தமாக உங்களுக்கு சாம்பிள் காட்டியிருக்கேன். ஸ்கூல் புக்கு தான் படிக்கிறீங்க அப்படின்னா நுட்பமாக படிக்கணும், லைன் பை லைன் படிக்கணும். இல்லை அப்படின்னா ஒரு கான்செப்ட்னாச்சும் தெரிஞ்சுக்கணும். சரியா? ப்ளஸ் இந்த ஸ்கூல் புக்கு, அதாவது ஸ்கூல் புக்கை மட்டும் உங்களை படிக்க வைக்கிறதுக்கு ஸ்கூல் புக்கை மட்டும் வச்சு ஒரு டெஸ்ட் சீரீஸோ இல்லை டெஸ்ட் பேட்சோ கூட கொண்டு போகலாம். ரைட்டா? அதாவது உங்களை இப்போ சொல்லிடுவேன், இந்த 11th எக்கனாமிக்ஸில் இந்த 5 படம் படிச்சிருப்பா, அதுலேருந்து நான் எப்படி வேணால் கேள்வி கேட்பேன்னா நீங்கள் எப்படி வேணால் என்னை அட்டாக் பண்ணுறது படிச்சிருங்க. படிச்சு வேணால் டெஸ்ட் பேட்ச் மட்டும், கிளாஸ் மட்டும் இல்லை, கிளாஸ் இல்லாமல் வெறும் டெஸ்ட் மட்டும் அப்படி வேணால் பிளான் பண்ணலாம். இல்லைன்னா 11th 12th எக்கனாமிக்ஸ் உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் சொல்லுங்கள். 11th 12th எக்கனாமிக்ஸ் மட்டும் நம்ம வச்சு யூடியூப்பில் கூட ஒட்டுமொத்த எக்கனாமிக்ஸில் எதுல அவங்க கேள்வி கேட்பாங்க, கேள்வி கேட்க மாட்டாங்க, அந்த சாப்டரே ஃபுல்லாக முடிக்கிற மாதிரி கொஞ்சம் ஐடியா பண்ணலாம். ஏன்னா 9th ஸ்டாண்டர்ட் ஜாரிஃபி வரைக்கும் போயிருக்காங்களே, நம்ம ஜாரிஃபினால 10th நினச்சிட்டு இருந்தோம், 9th போயிருக்காங்க. ஸோ நம்ம எடுத்து அதை படிக்கணும், அவ்வளோதான். பக்குவத்தை வளர்த்துக்கணும், அவ்வளோதான். சரியா? ப்ளஸ் டிஎன்பிஎஸ்சியை நம்ம ஏகப்பட்ட வாட்டி அடித்து தோச்சாச்சு, கேள்வி கேட்டாச்சு. ஏன்னா அவங்க எப்படி போயிட்டு இருக்காங்களோ அவங்க இதில் போயிட்டு இருக்காங்க. புத்திசாலித்தனமாக 4 மாதத்தில் எப்படி பாஸ் பண்ண முடியுமோ அதை படித்து பாஸ் பண்ணுறது தான் நம்மளோட எய்ம். சரியா? நம்ம இந்த வருஷங்குள்ளே வேலைக்கு போயிட்டோம், அவ்வளோதான். ஏன்னா அடுத்த வருஷம் எலெக்ஷனு, ஏன்னா நமக்கு தெரியாது. என்ன? ஸோ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.